பின்லாந்து சுதந்திர பிரகடனம். ஜார்ஜ் தலைமையிலான ரஷ்யாவின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உரிமை குரல் எழுப்பி வந்த பின்லாந்து டிசம்பர் 6, 1917 ஆண்டு இதே நாளில்தான் வரலாற்றில் தான் தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்துக் கொண்டது. டிசம்பர் 6 உலக வரலாற்றில் பின்லாந்திற்கு குறிப்பிடத்தகுந்த நாள். காரணம், அந்த நாடு முதல் முறையாக சுதந்திர காற்றை சுவாசித்தது இன்றுதான். ஜார் மன்னரின் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் ரஷ்யா, ஜார்ஜியா, உக்ரைன் உள்ளிட்ட நாடுகள் சிக்கித் தவித்தன. ஜார் மன்னரின் கொடுமைகளில் இருந்து மீண்டு எளிய மக்களுக்கான ஆட்சியை அமைக்க வேண்டும் என 1917 ஆண்டு லெனின் தலைமையிலான புரட்சியாளர்கள் புரட்சியை சாத்தியமாக்கினர். இதன் தொடர்ச்சியாக அருகிலிருந்த நாடுகளும் ரஷ்யாவின் புரட்சி மூலமாக தங்களுக்கு அரசியல், பொருளாதார, சமூக விடுதலை சாத்தியமாகும் என்று நம்பி சோவியத் ரஷ்யாவுடன் கைகோர்த்து கொண்டன. இருப்பினும் லெனினுக்கு பிறகு அமைந்த ஆட்சியாளர்கள் தங்களுடன் இருக்கும் நாடுகளின் மீது அடக்குமுறையை அதிக அளவு ஏவியதாக கூறப்படுகிறது. இதனால் ரஷ்யாவின் சோவியத் ஒன்றியத்துடன் கூட்டாட்சியை விரும்பிய பல நாடுகள் தங்களை தனி அங்கமாக மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டனர். சோவியத் புரட்சியின் போதே தங்களோடு இணையும் நாடுகள் பிரிந்து போக வேண்டும் என விரும்பினால் தாராளமாக பிரிந்து செல்லலாம் என்ற கருத்தை லெனின் வெளிப்படுத்தியிருந்தார். இதனை பிறகு வந்த ஆட்சியாளர்கள் கடைபிடிக்க தவறியதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் முதலாளித்துவ ஆட்சிக்கு எதிராக பொருளாதார வளம் பெற வேண்டும் என்றால் அதற்கு சோவியத் ரஷ்யாவுடன் இருப்பதுதான் சரி என்ற முடிவை லத்தீன் அமெரிக்க நாடுகளும் சில ஐரோப்பிய நாடுகளும் கையில் எடுத்தன. இருப்பினும் கூட ஜார் மன்னனின் கொடுங்கோல் ஆட்சி ரஷ்யாவில் மலர்ந்த சோவியத் ஆட்சிகளில் இருந்து மீண்டு தங்களை சுதந்திர நாடாக அறிவித்துக் கொள்ள வேண்டும் என பின்லாந்து பல வகைகளிலும் போராடியது. இந்த போராட்டத்தின் விளைவாகவும் பின்லாந்தின் சுதந்திர வேட்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 2ஆம் உலகப் போர் காலகட்டம் வந்தது. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் ரஷ்யாவின் பிடியிலிருந்து மீண்ட பின்லாந்து 1917 ஆண்டு டிசம்பர் 6 இன்றுதான் தன் முதல் சுதந்திர காற்றை சுவாசித்தது.